ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. ஸோ நம்ம ஒரு வருஷத்தினுடைய ஒரு லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு வருஷம் முடியும் போது நமக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான ஒரு ஆர்வம், ஒரு ஆன்சைட்டி எல்லாமே அந்த வருஷ கடைசியில் அத்தனை பேருக்கும் இருக்கும். ஸோ ஏற்கனவே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நம்மளுக்கு பிறக்கக்கூடிய அந்த புது வருஷமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அண்ட் இந்த வருஷம் இன்னும் நல்லா பெட்டர் ஆகிடாதா நம்ம லைஃப் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யூஸ்வலி ஒரு வருஷம் முடியும் போது இன்னொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே நடக்கும். ஸோ இந்த 2026 நியூ இயர் வரப்போகிறது. இட்ஸ் அரவுண்ட் த கார்னர். ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த இயரில் 2025ல இருக்கோம். அண்ட் ஒரு லக்னத்துக்கும் இந்த 2026 ஆனது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது தான் இந்த வீடியோவில். அண்ட் நான் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன ஜென்ரலான ஒரு பொது பலன் இந்த வருஷத்தில் இருக்குது அப்படிங்கிறத பேச போகிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஹாரோஸ்கோப் படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டான ஒரு அனாலிசிஸ்னு பேர். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்சனலாக கண்டிப்பாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப்பை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அதுக்கான பரிகாரங்களும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பண்ணலைன்னா கண்டிப்பாக லைஃப் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரம் மேஷம் டு மீனம் ஒரு லக்னத்துக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல மேஷ லக்னம் அன்பர்களுக்கு இந்த 2026 ஆனது நியூ இயர் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி உங்களுக்கு நிறையா ஷார்ட் ட்ராவல், ஷார்ட் ஜேர்னிலாம் நிறையா ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறையா புனிதமான ஸ்தலத்துக்கெல்லாம் மேபி நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய கேட்ஜெட்ஸ், மொபைல், லேப்டாப், நல்ல ஹைஃபையான இன்டர்நெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் அப்கிரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு யங்கர் சிப்ளிங்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவளோட ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டராக இருக்கும். ஆன் த ஹோல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஜேர்னிஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ராப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எக்கச்சக்கமாக ஷூட்டப் ஆகும். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறையா ட்ரிகர் ஆகும். அண்ட் அதே மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் லாஸஸ் வரதுக்கான சான்ஸ், இல்லை ஜென்ரலாக நிறைய லாஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மேபி நிறைய சேலஞ்சஸ் வரலாம். அண்ட் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரங்களில் குழந்தைகள் சொல்கிறத கேட்பா, சொல்கிறத கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். அண்ட் கேட்காத போது அவளை ஹேண்டில் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். எஜுகேஷனில் ஏதாவது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவா யாராவது மேஷ லக்னம்ல இருந்தேன்னா சின்ன சின்ன அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக பார்த்துக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எல்டர் சிப்ளிங்ஸ்லாம் இருந்தான்னா அவ வழியில் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கோ சான்ஸ் இருக்குது. எப்படி யங்கர் சிப்ளிங்ஸோட ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும்னு சொன்னோம், எல்டர் சிப்ளிங்லாம் இருந்தாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ்லாம் மோர் ஆர்லெஸ் வரலாம் இந்த வருஷத்தில். அண்ட் உங்களுக்கு சோஷியல் சர்க்கிள் இந்த வருஷத்தில் சோஷியல் சர்க்கிள் ஏரியாவில் ஏதோ ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மோர் ஆர்லெஸ் இருந்துகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்கோ. ஏன்னா ஒரு டீம் அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாஸ் லெவல் கம்யூனிகேஷன்லலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மோர் ஆர்லெஸ் வரலாம். ஸோ இதுதான் மேஷ லக்னத்துக்கு நான் இந்த வருஷத்தில் நான் ஓவராலாக சொல்லணும்னு நினைக்கிறது. மற்றபடி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் காமிச்சு உங்களுக்கான அக்யூரேட் ப்ரெடிக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி கடவுளோட அனுகிரகத்தில் இந்த மேஷ லக்னம் அன்பர்களுக்கு எல்லா வளமும் நிறைஞ்சிருக்கட்டும்ன்ட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.